அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுடைய முடிவுகளை பற்றின நிறைய அப்டேட்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒரு செய்தியானது தீயா பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற தகவல் தாங்க. ஸோ இந்த நிலையில் திமுக அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்காக கவர்னர்கிட்ட உரிமை கேட்டாங்க அப்படின்னா தாவேகாவில் இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அரசியல் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பான்மையோட அதிமுக திமுக இணைந்து வந்தாலுமே கூட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு தமிழக ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருந்தார். ஸோ இந்த நிலையில் தாவேக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பையும் கலவரத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணும். ஏன்னா தமிழகத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்த போதிலும் கூட அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் இருக்கிறாரு. ஸோ அந்த கட்சிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்கு. இதனால் தாவேக ஆதரவு எம்எல்ஏக்களுடைய பலம் பார்த்தீங்கன்னா 112ஆக உயர்ந்திருக்கு. இருந்தாலுமே கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான மெஜாரிட்டியை பெறவில்லை இன்னும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னும் அவருக்கு 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில் அவரால் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் இருக்கிறாரு. ஸோ 2 முறை ஆளுநரை பார்த்து அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கேட்ட போதிலுமே கூட ஆளுநர் விஜயை ஆட்சியை அமைக்கிறதுக்கு இதுவரைக்கும் அழைப்பு விடுக்கலை அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க. 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும்தான் அவர் வச்சிட்டு இருக்காரு. இந்த கேள்விக்கு தாவேகா தலைவர்கிட்ட சரியான பதில் இல்லை அப்படின்றது தாங்க முக்கியம். ஏன்னா இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல டிவிக்கு வேற ஆளுநர் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொலைபேசி வாயிலாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்காருங்க. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சி அமைக்க தேவையான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எனக்கு முக்கியம். அதுக்கப்புறமா நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரி என்கிட்ட சந்திக்க வரக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறது இது ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது சரியான உறுப்பினர்களோட எந்த கட்சிக்காரர்கள் வேண்டுமானாலும் என்னை அணுகலாம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அதிமுக திமுக இணைந்து கூட போய் அனுமதி கேட்டால் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அப்படி கூட வந்தாலுமே அவருக்கு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. ஸோ பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு அவர் தெரியப்படுத்தியிருக்காரு. அதாவது நீங்கள் சரியான எண்ணிக்கையில் வந்தீங்க அப்படின்னா நாளைக்கே பதவி பிரமாணம் செய்து வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா தலைவர் விஜயை நான் எதிர்க்கலை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து பார்த்தீங்கன்னா தாவேகாவினரை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒருவேளை திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா தாவேகாவினில் இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்து முடிச்சிருக்கக்கூடிய இந்த பொது தேர்தலை பார்க்கும் பொழுது யாருமே மெஜாரிட்டியை பிடிக்கல. அதாவது 3 கட்சிகள் போட்டியிட்டாங்க. இதில் 3 பேருமே மெஜாரிட்டியை பிடிக்காததுனால தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபையானது இப்போ இருக்குது அப்படின்னே சொல்லணும். தாவேகா தலைவர் விஜய் கூட்டணிக்கு பல கட்சிகளை அழைச்சிட்டு இருக்காரு. ஆனால் யாருமே அவரோட இணையில. இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும்தான் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியை காட்ட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு முதலமைச்சர் பதவியும் வழங்கப்பட முடியாமல் இருக்குங்க. ஸோ இதை இடையில பார்க்கும்பொழுது திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 பேரும் திராவிட முன்னேற்ற கழகங்கள் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறதா ஒரு சில தகவல் பரவிட்டு இருக்கு. இப்படி ஒருவேளை 2 கட்சிகளும் இணைந்து தங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கான கோரிக்கையை ஆளுநர்கிட்ட வைக்கும் பொழுது தாவேக்கால இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களும் கூண்டோட ராஜினாமா செய்வோம் அப்படின்ற ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை அப்படி இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ராஜினாமா செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக சட்டமன்றமே சஸ்பெண்ட் செய்திருவாங்க. ஸோ சட்டமன்றம் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சட்டப்பிரிவு 356 படி எல்லாமே கலைச்சிடுவாங்க. ஸோ எல்லாம் கலைக்கப்பட்டு தேர்தல் பார்த்திங்கன்னா மீண்டும் 1 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாவேக தலைவர்களில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ சரி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா எம்எல்ஏக்களுமே ராஜினாமா செய்ய போகிறதா சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தகவலானது முழுக்க முழுக்க பொய்யானது. அதை யாருமே நம்பாதீங்க. அது எங்களுடைய கட்சியின் தரப்புல இருந்து வெளிவராத ஒரு செய்தி. இதை மற்றவங்களாம் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்றம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகுது, தமிழக மக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான பொறுப்புகளையும் தாவேகா தலைவரும் திரைப்பட நடிகருமா இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கையில் ஒப்படைத்திருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பை அவரால் ஏற்று நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ சிக்கி தவிச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசியலில் முன் அனுபவம் இல்லாத ஒரு காரணத்தினாலும்
மேலும் அரசியல்ல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாகவும் அவரால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையில இருக்கிறாருங்க. ஸோ அவர் என்னதான் போய் மெஜாரிட்டிய நிரூபிக்கணும் அப்படின்னு நினைத்தாலுமே கூட அவரால இன்னுமே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில நிறைய செய்திகளானது பரவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் குறித்து அப்பப்போ விளக்கங்கள் கொடுக்கவே வந்து போதுமானதா இருக்கு. இந்த திமுக, அதிமுக இணைந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு இன்னும் ஒண்ணும் தெரியல. ஸோ அவங்க 2 பேரும் இணைந்து எம்எல்ஏக்கள வந்து சரியான மெஜாரிட்டியோட போனாங்க அப்படின்னா கூட ஆளுநர் அவங்களுக்கும் அமைப்புகள வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றதே இன்னும் நமக்கு தெரியல. விஜய் அவர்கள் இன்னும் பொறுப்பேற்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற கொடுத்துருக்கக்கூடிய கால அவகாசங்கள் வேற முடிஞ்சிட்டே இருக்கு. ஸோ இதுக்கிடையில அவர் வந்து தன்னை நிரூபிப்பாரா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியா இருக்குங்க. ஏன்னா காங்கிரஸை தாண்டி மற்ற கட்சிகள் யாருமே இவருக்கு வந்து கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தாவேகோவோட காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து கை கோத்துடுச்சு. சிபிஐஎம், சிபிஐ மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகளோட தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்காங்களே தவிர, அதாவது 2, 3 நாளாவே இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் யாருமே வந்து தனக்கு இசைவு கொடுக்கல அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் போராடிட்டு வரக்கூடிய நிலையில் 2, 3 முறை பார்த்தீங்கன்னா ஆளுநரை சந்தித்து அவர் வந்து பேசியும் இருக்காரு. இருந்தாலுமே கூட ஆளுநர் அவர் மெஜாரிட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரே இதாக பேசி முடிச்சிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அதிமுகவும் கூட்டணிகள் வந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று இந்த கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்வாக நிலைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை எல்லாம் உடனடியாக எடுக்கக்கூடிய அதிகாரத்தை திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வழங்கி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வந்து தீர்மானம் செய்திருக்காங்க. ஸோ திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை உறுதி செய்யக்கூடிய விஷயங்களும் கூட நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில் அதிமுக எம்எல்ஏக்களும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனியார் சொகுசு விடுதிகளில் தான் வந்து தங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி திமுக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எம்எல்ஏக்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பும் வந்து வேணும் அப்படின்றது இந்த 2 கட்சிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் யார் தீய சக்தி அப்படின்னு விமர்சித்தாரோ, எந்த திமுகவை எதிர்த்து ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலும் கடுமையாக வந்து பேசினாரோ, அந்த கட்சியோட பல வருடங்களாக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், இடதுசாரி கட்சிகள் இவங்கள்ட்டெல்லாம் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாரு தவிர, ஆனால் இதில் காங்கிரஸ் மட்டும்தான் ஆதரவு கொடுத்துருச்சு. மற்ற கட்சிக்காரங்க யாருமே வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைங்க. ஸோ பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு யாரும் வந்து அவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக எந்த இடையூறும் செய்யாது, திமுகவோட எந்த விதமான பிரச்சனையும் வந்து நடக்காது அப்படின்னும், மற்றும் எந்த ஒரு தேர்தலையுமே திமுக விரும்பலை அப்படின்னும் வந்து பேட்டியில் கொடுத்துருந்தாரு. ஆனாலுமே கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய முதல்வர் கனவு அப்படிங்கிறது இப்போ யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா ஸ்டாலினுடைய கையில் தான் இருக்குங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயினுடைய கனவை வந்து நிறைவேற்றி கொடுக்க போகிறாரா அப்படின்னே இன்னும் தெரியல. ஏன்னா ஸ்டாலின் கையில் மட்டும்தான் இருக்குது எல்லாம். திமுக தலைவர் ஸ்டாலின் கண்ணசைத்தா மட்டும்தான் எல்லா கட்சிக்காரர்களும் அவருக்கு வந்து கூட்டணி வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. விஜய் சினிமாவில் ஒரு வசனம் பேசியிருப்பார், வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்னு. அந்த வசனம் இப்போ அவருக்கே வந்து பொருந்தி போச்சுங்க.